கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனம் வரை. அக்காலத்திலே லீபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரணைக்கு போவார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நியாயாதிபதி என்றாலே நினைவுக்கு வருவது தெபொராள். அந்த புஸ்தகத்திலே மிகவும் குறிப்பிடத்தக்க பெண் நியாயாதிபதி, தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்திலே ஜனங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தார்கள்னு சொல்லி இங்கே வேதம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25 வசனம் சொல்கிறது, அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் என்று அங்கே குறிப்பிடப்படுது. இப்போது அங்கே ராஜா இல்லை, ஜனங்கள் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள கண்டிப்பதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தெபொராள் எழும்புகிறாள். இங்கே தெபொராள் வாழ்ந்த காலம் ஒருவேளை இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலையும் அதே போலதான் மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் இப்போ ஒரு மனிதருக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்க முடியவில்லை. அவர்கள் கற்றுக் கொடுப்பவர்கள் மிக குறைவு. பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் எந்த ஒரு டீச்சர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யாருக்கும் எந்த காரியங்களும் சொல்லி கொடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நியாயாதிபதி வாழ்ந்த காலத்துல ஜனங்கள் இப்படி இருக்காங்க, ராஜா இல்லை, அவங்கள கண்டிப்பார் யாரும் இல்லை. ஜனங்கள் பின்வாங்கி போகிறாங்க. அவர்கள் பாருங்க, இந்த நியாயாதிபதி புஸ்தகத்துல திரும்பவும் என்ற வார்த்தை அதிக அளவிலே எழுதப்பட்டிருக்கு. திரும்பவும் திரும்பவும். ஏனென்றால் ஜனங்கள் என்ன செய்கிறான, திரும்பவும் அவர்கள் பாவத்துக்குள்ளாக சென்று விடுகிறார்கள், பொல்லாப்பு செய்கிறார்கள், அவர்களுக்கு துன்மார்க்கமான செயலில் ஈடுபடுகிறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்க திரும்பவும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க திரும்பவும் பாகாலை வழிபட்டார்கள் என்று சொல்லி நியாயாதிபதி புஸ்தகத்துல எழுதிப்பட்டிருக்கு. திரும்பவும் திரும்பவும். அப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் காலம் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் ஆண்டவர் வழியில செய்யறாங்க. அவங்க திரும்பவும் என்ன செய்யறாங்க, பாவத்துக்கு விழுந்துறாங்க, திரும்பவும் பாகாலை வழிபட்ட. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவர்களுடைய பாவ காரியம், துன்மார்க்கத்தின் காரியங்களை கவனித்து பார்க்கிறார். அங்க நடந்த காரியம் என்ன, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2:3 ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகின்ற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அப்போ இங்க ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போறாங்க. இதை கவனித்த தேவன் என்ன செய்யறாருன்னா, கானானியனாகிய அங்க யாபீனின் கையிலே அவர் விட்டு போடுகிறார். அப்போ அது ராஜா, அந்த யாபீன் அந்த ராஜா கொடுமையா ஆட்சி செய்யறான். அவனுடைய படத்தளபதி சிசரா, இவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட காரியம், கொடுமை. அவர்கள் அந்த ஆட்சி காலத்துல ஜனங்களை ரொம்ப கொடுமையா ஆட்சி செய்யறாங்க. ஜனங்கள் அவர்கள் பாவத்து நிமித்தம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காங்க. இத நிமித்தம் அவர்கள் அந்த புறஜாதிகள் மத்திய அந்த ராஜா என்ன செய்கிறார்னா, அவர்கள் கொடுமையான ஆட்சியினால வருஷங்கள் கழிந்து கொண்டே 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ இவர்கள் மனம் மாறுகிறார்கள். இந்த ஜனங்கள் மனம் திரும்புறாங்க. இப்போது இவர்களுக்கு ஒரு மீட்பு வேணும். இப்போ இந்த மீட்புக்காக அவர்கள் காத்திருக்காங்க ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த சூழ்நிலையில தான் தெபொராள்
நியாயம் விசாரிக்க வருகிறார். அந்த காலகட்டத்தில் 4 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அதில் முதல் பெண் தீர்க்கதரிசி இந்த தெபொராள். இதில் நியாயாதிபதி புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்ட அந்த முதல் தீர்க்கதரிசி ஒத்தினியேல். அவர் யாருன்னா, அவர் காலேபின் மருமகன். அவன் இதே போல ஜனங்களை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்டு அவர் முதல் நியாயாதிபதி இஸ்ரவேல்ல. அப்போ நியாயம் விசாரிக்கிறாரு. ரிஷதாயும் என்ற ஒரு ராஜா மன்னன் இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் அவர் கீழே அடிமையா இருந்தாங்க. அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அந்த ஒத்தினியேல் ஒரு தைரியமான ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு போர் வீரர் என்று சொல்லுவாங்க. அப்போ அவன் இஸ்ரவேலை ரட்சிக்கிறான். முதல் நியாயாதிபதியா இருக்கிறார். 2வது சம்ஹார் என்ற ஒரு நியாயாதிபதி. அவன் பெலிஸ்தியரோடு போரிட்டு அவர் 60 பேரை அவர் அடித்து அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை கொடுக்கிறார். 600 பேரை தன்னுடைய தாற்றுக்கோளால் சண்டையிட்ட சம்ஹார் என்று சொல்லுவாங்க. தாற்றுக்கோளால அடித்து 600 பேரை கொன்று அவன் இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வந்தார். இந்த சம்ஹாருங்கிற நியாயாதிபதி. என்னும் ஏகூத்ங்கிற ஒரு நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதி பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த அந்த நியாயாதிபதி ஏகூத். அவன் கொடுமையான ஆட்சி, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் ஆட்சி செய்த மோவாபிய ராஜாவாகிய எக்லோனின் காலங்கள்ல, கொடுமையான காலம், அந்த காலங்கள்ல இந்த ஏகூத் ஆட்சி செய்கிறான். அவன் அந்த ஆட்சி செய்த அந்த மன்னனை எதிர்த்து பாருங்க 18 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இந்த ஏகூத் அந்த நியாயாதிபதி அது தைரியசாலி. அவன் என்ன செய்யறான்னா, இஸ்ரவேலின் ஜனங்களை மீட்கிறான். அவர் இடது கையால், அந்த இடது கையில் உள்ள கையால் கத்தி எடுத்து இந்த ராஜாவை, எக்லோனின் ராஜா, அந்த ராஜாவை கொன்று இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் நியாயாதிபதி காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வராங்க. அப்போ திரும்பவும் இந்த தெபொராள் காலத்தில் திரும்பவும் ஜனங்கள் பின்வாங்கி போகிறாங்க. இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 3 நியாயாதிபதிகள், ஒத்தினியேல், ஏகூத் என்னும் சம்ஹார், இந்த நியாயாதிபதிகள் காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டாச்சு. இப்போது அடிமையாக இருக்காங்க. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நியாயாதிபதி எழும்பணும். ஆனால் அங்கே விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் எழும்புறதுக்கு எந்த ஒரு தீர்க்கதரிசி எழும்பல. ஆனால் அங்கே தெபொராள் எழும்புகிறாள். அவர் ஒரு பெண் தீர்க்கதரிசி. ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டு, குடும்ப வாழ்க்கையும் கவனித்து கொண்டு அவள் நியாயாதிபதியாக எழும்புவது மிகவும் கடினம். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி எப்படின்னா தேவனுடைய வாயாக இருப்பவள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா ஈஸி கிடையாது. ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை பெற்று கொண்டு வரணும். குடும்பத்தை பார்க்கணும். ஒரு பெண் குடும்பத்தை, குடும்ப காரியங்களை கவனிக்கணும். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெபொராளின் கணவர். அவர் அவருடைய பெயரை முதல் நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே பார்ப்போம். அந்த லிபித்தோத்தின் மனைவியாகிய தெபொராள். அப்போ இங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, அந்த தெபொராளுடைய கணவருடைய பெயர் தீப்பொறி. அதோட அர்த்தம் அவர் மின்னலை போன்றவர்னு குறிப்பிடப்படும். அவர் தன்னுடைய மனைவியாகிய தெபொராளை தேவ நியாயத்துக்காக, நியமத்திற்காக, தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நியாய தீர்ப்புக்காக அர்ப்பணித்த ஒரு கணவன். ஆதரிக்கிறார். அவர் தீர்க்கதரிசியாக எழும்புவதற்கு
தன்னுடைய ஜனங்களை மீட்கும் கருவியாக பயன்படுத்துவதற்கு தெபோராளை ஆதரித்த ஒரு கணவன் என்று சொல்லலாம். இப்போ ஒரு நியாயாதிபதியாக போக வேண்டும் என்றால் இப்போ கணவனும் மனைவிக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட ஆதரவு வேணும். இந்த இணைந்தே அவர்கள் நியாயம் விசாரிக்கிற அந்த காரியத்துல கணவனும் மனைவியும் இணைந்தே அந்த காரியத்தை செய்வார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த தெபொராள் எழும்புவதற்கு ஆதரவளித்த கணவன். இன்னும் கர்த்தருடைய அர்ப்பணிப்பு, கர்த்தருடைய சமூகத்திலே அவர் அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப பின்னணியிலே இந்த நியாயாதிபதியாக எழும்புவதற்கு மிக முக்கிய காரணம் தெபொராள் என்று சொன்னால் தேனி. அவளுடைய பெயர் அர்த்தம் தேனி. பாருங்க, ஒரு தேன், ஒரு தேனி தன்னுடைய தேன் கூட்டுகளை அவங்க அந்த சேகரிக்கிற காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா 40 லட்சத்துக்கு அதிகமான மலர் அந்த பூக்களை சென்றடைந்து அந்த தேன் எடுத்து கொண்டு வந்து அது கூடு கட்டுமா ஒரு நாளில். இப்போ அது இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது. அந்த தேனி எவ்வளவு 40 லட்சம் மலர்களை சந்தித்து அதிலே உள்ள தேன்களை எடுத்துக்கொண்டு அதை கூடு கட்டுவதனால அந்த தேனிக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அதன் மூலமாக அநேகர் பயன்படுகிறாங்க. தேனை சாப்பிடும்போது எவ்வளவு நன்றாக அதன் சுவை சொல்லவே முடியாது. ஆனால் அந்த தேன் கூட்டிலே தேனை எடுத்துவதற்கு 40 லட்சம் மலர்களை அதை அப்போ அதே போலதான் தெபொராள் ஒரு தேனி. அவள் எப்படிப்பட்டவளா? அவள் சுறுசுறுப்பா இருக்கிறா. எல்லா வீட்டுக்காரையும் எல்லாத்தையும் செய்து நீதிமொழிகள்ல 31ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. தன் வீட்டு காரியம் என்னவென்று கண்ணோக்கமாய் இருக்கிறான்னு சொல்ல. அப்போ வீட்டையும் கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களையும் அவ நியாயம் விசாரிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ சுறுசுறுப்பாக தேன் போல மற்றவர்களுக்காக வாழ்கின்ற தன்னை அர்ப்பணித்த தெபொராள் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு தாயாக எழும்புகிறார். ஒரு தாயை குறித்து பார்த்து நம்ம ஒரு பிள்ளை, ஒரு தாய் தன் பிள்ளைகளை தேய்ச்சுவது போல நான் உன்னை தேய்ச்சுக்கிறேன் வேதம் சொல்ல. அப்போ தாய்க்கு குணம், தாயோட குணாதிசயங்கள். ஒரு தாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு தாய் தேவை என்பதை கர்த்தர் அறிந்த ஒரு தெபொராளை அனுப்புகிறார். அவள் தைரியசாலியா இருக்கிறா. ஒரு சுறுசுறுப்பாக எதிர்பார்ப்பில்லாமல் அவள் நியாயம் விசாரிக்கிறாள். ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நியாயம் விசாரிப்பது ஈஸி கிடையாது. பாருங்க, நீங்க தேன் பார்த்தீங்களா? தேன் கூட்டு அதன் பக்கத்துல போனா அது என்ன செய்யணும்? கொட்டிடும். பாருங்க, அது பக்கத்துல நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த தேன் அந்த பவர்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, அதே போலதான் தெபொராளை குறித்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அவள் நியாயாதிபதியாக இருக்கிறா. சில மற்றவர்களுடைய பாவத்தை அவள் கடிந்து பேசுகிறவளா இருக்கிறாள். இன்னும் சில காரியங்களை முக்கியமா பார்க்கணும்னா, சில பெண்களை குறித்து நம்ம பார்க்கும்போது சில பெண்கள் திருப்தி இல்லாம இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்க ஒரு திருப்தியற்ற நிலையில இருப்பாங்க. சிலருடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவர்கள் ஒரு பிரச்சனைக்கு உரிய பெண்களா இருப்பாங்க. பிரச்சனையின் ஒரு பகுதியா இருப்பாங்க. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா தீர்வின் ஒரு பகுதியா இருப்பாங்க. சிலர் பிரச்சனையின் ஒரு பகுதி, சிலர் தீர்வின் ஒரு பகுதியா இருப்பாங்க. சில பெண்களை பார்த்தோன்னா அவங்க பிரச்சனை எப்படி இருந்து ஆரம்பிக்குன்னா, அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருதா, சபைக்குள்ள ஒரு பிரச்சனை வருதா, உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதா, அதுக்கு காரணமான ஒரு நபர்னா அந்த ஒரு பெண்ணாக இருப்பாங்க. ஆனா சில இடத்துல ஒரு தீர்வு, ஒரு குடும்பத்துல ஒரு சமாதானம் வருதா, சந்தோஷம் வருதா, நிம்மதி இருக்கா, குடும்பத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கா, அதுக்கு ஒரு பெண்ணாக இருப்பாங்க. தீர்வின் பகுதியா இருப்பாங்க. சில 2 விதமான பெண்களின் குணங்கள். சிலர் குடும்பங்கள்ல பிரச்சனைக்குரியவர்களாகவே இருப்பார்கள். பிரச்சனை, அவர்கள் குடும்பங்கள்ல பிரச்சனை பாருங்க, அவர்கள்
பாருங்க, சண்டையை மூட்டுற காரியம், சில குடும்பங்கள்ல கோல் சொல்ற காரியம், பிரிவினை, சுபாவ குணம் இல்லை, அன்பு இல்லை. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா சுபாவ குணமே இல்லை. அப்போ அவர்கள் பாருங்க, சிலர் மற்றவர்களுக்கு விரோதமா குழி தோண்டிட்டே இருப்பாங்க, பிரச்சனையை விதைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ சிலர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையின் ஒரு பகுதியாக இருப்பார்கள். ஆனால் இங்கே தெபொராள் தீர்வின் ஒரு பகுதியாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறோம்? பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறோமா, தீர்வின் ஒரு பகுதியாக இருக்கிறோமா? ஒரு வேளை இந்த தெபொராள் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் நியாயாதிபதியாக எழுப்புகிறார். அவள் குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை எல்லாத்தையும் பார்த்து விட்டு அவள் நியாயம் விசாரிக்கிறாள். அவள் கர்த்தருடைய அவர் சொன்ன காரியம் எல்லாம் அப்படியே நடக்குது. ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்கிறார்னா அவ தட்டி கண்டித்து உணர்த்துகிறார். அப்போ அந்த நேரத்துல கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை, ராஜா இல்லை, ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த நேரத்திலே தெபொராள் எழும்புகிறாள். இன்றைக்கு சூழல காலகட்டத்துல எத்தனை பேர் நாம் தெபொராளாக எழும்ப நினைக்கிறோம்? ஜெப வேலையிலே சொல்லும்ல, ஆண்டவரே தெபொராளாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா தெபொராள் நியாயாதிபதியா இருக்கிறார், நியாயம் விசாரிக்கிறார், தீர்வின் ஒரு பகுதியா இருக்கிறார். காரணம் அவன் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவ வாயின் வார்த்தையாக மாறுகிறாள். அவளுடைய சூழல்களை கவனிச்சு பார்க்கணும். பாருங்க, சாலை ஓரத்துல நீங்க நடந்து செல்லும் போது பார்த்தீங்கன்னா சிக்னல்ல அங்க ஒவ்வொரு வண்ணங்கள் குறிப்பிடும், நில் கவனி செல் மாதிரி. அப்போ அந்த சாலையில அந்த போட்டோன்னே நம்ம பார்ப்போம், சிக்னல் போட்டோன்னே கவனிச்சு பார்ப்போம், என்ன சிக்னல் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து செல்வோம். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, வாழ்க்கையில நிதானமா இருக்கணும். சில நேரங்கள்ல நிதானத்தை, பொறுமையை நம்ம இழந்து விடுகிறோம். சுற்றிலும் என்ன காரியம் நடக்குது, அப்போ நம்ம என்ன சரியான நேரத்துல செல்லணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம கவனித்து பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நிதானம் வேணும். நம்ம கவனித்து செல்லணும். இதை நன்காக அறிந்தவள் தான் தெபொராள். பாருங்க, அவள் சரியான நேரத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, அவர்களை வழி நடத்ததுக்கு ஆள் இல்லை. அப்போ அவர்களுக்கு கவனித்து பார்க்கலாம், ஜனங்களை கவனித்து பார்க்கலாம், ஜனங்களுடைய செயல்பாடுகளை கவனித்து பார்க்கிறார், ஜனங்கள் எப்படி சூழ்நிலை இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்க்கிறார். அவள் நிற்கிறார், கவனிக்கிறார், அதுக்கு ஒரு செல்றா, அவளே எழும்பி நிற்கிறார். ஒரு தீர்க்கதரிசியாக எழும்பி நிற்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு நியாயாதிபதியாக எழும்பி நிற்கிறது ரொம்ப கடினம், ஈஸி கிடையாது. ஜனங்கள் சில காரியங்களை பேசுவார்கள், கண்டிப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தவறான காரியங்களை செய்துட்டு சரி என்று சொல்வார்கள். அப்போ சரியான முறையிலே நியாயம் விசாரிக்கணும். ஒரு முறை ஆபிரகாம் லிங்கன் அவர் மேல ஏராளமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அப்போ ஜனங்கள்லாம் நிற்கிறார்கள் ஆபிரகாம் முன்னாடி. அவர் என்ன சொல்வார் என்று கவனித்து கொண்டு அவரை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார். அப்போது அங்கே இருந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு கேள்வி கேட்கிறார், எல்லாரையும் பார்த்து. அவர் சொல்றான், ஆபிரகாம் சொல்றார், ஒரு சிலர் எல்லாரையும் பார்த்து, ஒருவர் நரியின் கால்கள் மொத்தம் 4, அது வாளையும் சேர்த்து எண்ணி விடுகிறார். அப்போது நரிக்கு எத்தனை கால்கள் இருக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். எல்லாரும் 5 கால்கள் என்று சொல்றார். அப்போ தவறாக ஒருவரை குறித்து தவறான காரியத்தை சொன்னால் அது தவறாக மாறிவிடாது. நரிக்கு எத்தனை கால்கள்? 4 கால்கள் தான் என்று சொல்லி அவரை எதிர்த்து குற்றம் சாட்டின ஜனங்களை பார்த்து அவர் பேசுகிறார். அதனால அந்த ஜனங்கள்லாம் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆபிரகாம் லிங்கனை பார்த்துவிட்டு அவர்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி சென்று விட்டார். அப்போ சில நேரங்களில் தவறான
யூகித்தல், மற்றவர்களுக்கு தவறான காரியங்கள். அப்போது ஒரு நியாயாதிபதி நியாயம் விசாரிக்குன்னா அங்கே எவ்வளவு தைரியமாக நிற்க வேண்டும். ஆண்டுடைய வாயின் கருவியாக கர்த்தர் இந்த தெபொராளை எடுத்து பயன்படுத்துகிறார். அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லதோர் ஆலோசனை சொல்கிறார், நல்லதோர் காரியங்களை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்னெல்லாம் செய்யணும், ஜனங்கள் 20 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க, இந்த அடிமை ஜனங்களை மீட்கணும்னா அவர்களுக்கு என்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு அவள் போயிட்டு விசாரிக்கிறார். அங்க நடந்த காரியம் என்ன, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 6-7 அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோஸ்காமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரத்திலும் செபுலோனின் புத்திரலிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபினின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அழகா சொல்றான். யாபின் அவனை அழைத்து கொண்டு வந்து 16,000 பேரை தெரிந்தெடு. அப்போ இந்த 16,000 பேர்கள் கொண்டு நீ செல்லும்போது கர்த்தர் உன்னை அந்த சிசராவை உன்னுடைய கைகளே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்றான். அப்போ அவன் அந்த சம்பவங்களை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்க. அந்த பாராக்க சொல்கிறான், பயப்படுறான். இந்த தெபொராளை பார்த்து சொல்கிறான். அந்த நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்து, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். ஒரு பெண் ஒரு தெபொராள் அவள் தைரியமா சொல்றான். இப்படி கர்த்தர் வார்த்தையை அனுப்பியாச்சு, 16,000 பேரை தெரிந்தெடுத்து கொண்டு நீ யுத்த களத்துக்கு போ, ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சிசராவை உன் கையிலே நான் அவனை ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பிறகும் பாராக் இப்ப என்ன செய்யணும்னா, ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற இந்த சிசராவுக்கு எதிராக அவன் தைரியமா நிற்கணும். ஆனால் அவன் தைரியம் இல்லாதபடிக்கு தெபொராளை அழைத்து கொண்டு வருகிறான். நீனும் வா, அப்போதான் நான் போவேன்னு சொல்றான். அது மாத்திரமல்ல, தெபொராள் சொல்றான், அப்போ நான் நிச்சயமா வரேன், தைரியமா சொல்றான். நான் ஒரு தாயாக அவன் நிற்கிறான், நான் வரேன் உனக்கு துணைக்கு. ஆனால் கர்த்தர் இந்த சிசராவை உன் கையிலே இனி ஒப்பு கொடுக்க மாட்டார். அங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, சிசராவை யார் கையில கொடுக்கிறாரா, அங்க யாகேல் என்கிற ஒரு பெண்ணின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அங்க நடந்த சம்பவம் என்னன்னா, ஜனங்கள் போறாங்க, அந்த சிசரா கேள்விப்படுகிறார். இங்க யுத்த தளத்துக்கு போகும்போது இவன் 16,000 வீரர்களை கொண்டு போறான். ஆனா இந்த சிசரா 900 இரும்பு படைகளை அவன் கொண்டு போறான். அவன்கிட்ட இருக்கிற அத்தனை படை வீரர்களையும் கொண்டு போயிட்டு அங்க போய் நிறுத்தி பாருங்க, யுத்த தளத்துல யுத்தம் நடக்குது பாருங்க. அந்த 900 சேனைகளையும் அழிச்சு கர்த்தர் அவர் கையிலே ஒப்பு கொடுக்குறான். இப்போ சிசரா கால்நடையா ஓடுகிறான். ஓடி போயிட்டு அங்க குறிப்பிட்ட யாகேலுடைய கூடாரத்துக்கு போறான். அந்த யாகேல் என்ன செய்கிறாள்னா, தாகத்துக்கு தண்ணி கேட்கிறான். அந்த சிசரா கேட்கும்போது அவள் பாலை கொடுக்கிறா. கூடார ஆணியை எடுத்து அவன் நெச்சிலே அடித்து அவனை கொன்று விடுகிறார். இப்போது நடந்ததுன்னா, கர்த்தர் சொன்னது போல, அந்த தெபொராள்கிட்ட சொன்னது போல நடத்து, நியாயம் விசாரித்து அவள் சொன்னது போலவே கர்த்தர் விடுதலை கொடுக்குறாங்க. நியாயாதிபதி புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா பாடல்கள் பாடுவாங்க. தெபொராள் அந்நாட்களிலே அவள் கர்த்தர் அவளை ஒப்பு கொடுத்து மீட்டார் என்பதற்கு அங்க பாராக எல்லாரும் சேர்ந்து
பாடல் பாடி அங்க பறிக்கிறத நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களை, இன்றைக்கு கர்த்தர் நம்மை கவனித்து பார்க்கிறார். நம்மையும் இந்த தெபொராளை போல எழும்ப கர்த்தர் நினைக்கிறார். பாருங்க, யாருக்கும் உபயோகம் இல்லாதபடிக்கு நம் சில நேரங்கள்ல வீடுகள்ல நம்ம சோர்ந்து விடுறோம். இந்த தெபொராள் சில நேரம் இது ஒரு உதாரணம். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, இதே போல தெபொராளை போல நாமும் கூட குடும்ப பெண்ணாக இருந்தாலும் கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்ய எழும்ப முடியும். பிறருக்காக உதவி செய்ய நம்ம எழும்ப முடியும். இந்த தெபொராள் ஞானமுள்ள பெண்ணாக இருக்கிறா. அவ நெருக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். என்னும் தவறுகளை தட்டி கேட்பவர்களாக இருக்கிறார். உதவி செய்ய தேவ நம்பிக்கை உடையவளாக இருக்கிறார். இன்னும் சொல்லனா, அவ தேவனின் வாயா இருக்கு. நாமும் கூட இன்றைக்கு தெபொராளாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பிரச்சனைக்குரியவர்களாக இல்லாதபடிக்கு பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருகிற ஒரு பெண்ணாக மாறணும்னு கர்த்தர் நினைக்கிறவங்க. குடும்ப வாழ்க்கையில இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க. நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு தெபொராளாக நம்ம குடும்ப வாழ்க்கையில நீங்க தான் அந்த தெபொராள் என்று கர்த்தர் உங்களை ஆண்டவர் நினைக்கிறார். பாருங்க, நம்ம பகுதியில நம்ம குடும்ப வாழ்க்கையில குடும்பங்கள்ல உற்றார் உறவினர்கள் எல்லாரும் மத்தியில ஒருவேளை பிரச்சனைகள் வருதா, நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் இதே தெபொராளை போல இஸ்ரவேலருக்கு ஒரு தாயாக எழும்பினது போல உங்களையும் உங்க குடும்பத்திலே ஒரு தாயாக கர்த்தர் நிற்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற அந்த நாளிலே எங்களோடு பேசியிருக்கீங்க. நாங்களும் கூட இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு ஒரு தாயாக தெபொராள் எழும்பினது போல, அவள் ஒரு தேனியை போல சுறுசுறுப்பாக அவள் வேலைகளை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல நாங்களும் கூட எங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு தெபொராளாக எழும்பணும் சப்பா. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் அப்பா தெபொராளாக எழும்பி ஒரு தீர்வை கொண்டு வர்றவங்க, எங்க குடும்ப வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது அதை தீர்வை கொண்டு வருகிற ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்தி நாங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி விரும்பியாக்குறோம். துதிகன மகிமையெல்லாம் கேரடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.